வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய 10 கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 படங்கள்ல பெரிய நடிகர்கள்லாம் பெருசா யாரும் நடிக்கல, ஆனா தரமான படம். இந்த படங்களை எல்லாமே நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம், பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காரு. அதுக்கான எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு கேஸை ஹேண்டில் பண்றாரு. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பொண்ணை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தன்னுடைய பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே ஹாஸ்டலுக்கு 7 மணிக்கு போயிடுவாங்க. ஆனா 7 மணி ஆகியும் போகல. ஸோ தன்னுடைய பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு ஏரிக்குள்ள டெட் பாடியா மீட்கப்படுறாங்க. ஸோ இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு காரணம் தற்கொலையா கொலையா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்கும். படம் ஃபுல்லாகவே நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கோலம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு 15 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸுடைய MD பாத்ரூமுக்கு போகும்போது இறந்து போயிடுறாரு. ஸோ இவருடைய மரணத்துக்கு காரணம் தற்கொலையா கொலையா அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுற சீன்லாம் பயங்கர சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் ஹீரோவுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த 15 பேருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மது வடலரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனில டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அதே வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. ஸோ அப்ப அவருடைய ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் திருடலாம் அப்படின்னு சொல்லி போக, அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல அவரே எதிர்பார்க்காத மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கிற தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை எடுத்து அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேரக்டருடைய ஃபர்ஸ்ட் படம், ஆனால் ஃபர்ஸ்ட் படம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2015 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ரகசியா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரினா, ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் அம்மா அப்பா ஒரு பொண்ணு, அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய 2 பேர், ஒரு வயசான லேடி, 20-24 வயசு உள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டை சேர்ந்து அந்த பொண்ணு திடீர்னு கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கொலையை செஞ்சது அந்த பொண்ணுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. இதெல்லாம் படத்தில் வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருது. ஸோ இப்போ இந்த படத்துடைய மெயின் கதை என்ன அப்படின்னா, CBI ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த ஒரு கேஸை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையை உண்மையாவே யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த படம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஆனா நீங்க தமிழ் டப்பிங்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 OTTல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன பீர்பால் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு செய்யாத கொலைக்காக 8 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தருக்காக வக்கீலா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கோர்ட்ல ஆஜராகிறாரு. இந்த கொலையை உண்மையாவே பண்ணது யார் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த நபருக்கு நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே பயங்கர சூப்பராகவே இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் படமான நியூ ட்ரையல் அப்படிங்கிற படத்தை
பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். அந்த படமே ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ஆக்டிங்கும் எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்கும். பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 6வதா பார்க்க போற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹேர் சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க டபுள் மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆணும் பெண்ணும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 7வதா பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன மர்தானி 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைக்கோ சீரியல் கில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு சிட்டிக்குள்ள தொடர்ச்சியாக நிறைய பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணக்கூடிய இந்த சைக்கோ கில்லரை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த வில்லனுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் சூப்பராகவே இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க, நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, ஆனால் சில வயலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. பட் ஃபேமிலியோடய நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 8வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன அதோ முகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஒய்ஃபுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய ஃபோனில் ஸ்பை கேமரா ஆப்பை நம்ம ஹீரோ இன்ஸ்டால் பண்ணுறாரு. அதாவது ஹீரோயினுடைய குட்டி குட்டி ரியாக்ஷனை எல்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அந்த கேமராக்குள்ளே தான் இவருக்கு தெரியாத ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது இவருக்கே தெரியாம ஒரு மர்ம நபர் அவர் வீட்டுக்கு வந்துட்டு போற விஷயம் அந்த கேமரா மூலமா இவருக்கு தெரிய வர, யார் அந்த மர்ம நபர் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் வைஸ் எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல வரக்கூடிய அந்த 2-3 ட்விஸ்ட் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே, மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 9வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன மாரிச்சி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள தொடர்ச்சியாக 2-3 பேர் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைகள் எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னில் இல்லை, ஆனால் ஒரே மாதிரி தடயங்களை வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு கில்லர் யார் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ வேற யாரும் இல்லை, சீதாராம் பெனாகேஸ், கேஸ் ஆஃப் கொண்டனா இந்த மாதிரியான படங்களில் நடித்த விஜய் ராகவேந்திரா தான் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஆக்டிங் வைஸ் எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டை கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்குறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்பட்டமாக அப்படியே தெரியும். தமிழ் டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மேட்சாக இருந்துச்சு, சில பேருக்கு அந்த வாய்ஸ் சுத்தமாக மேட்சே ஆகலை. ஸோ இது ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம் தான். ஹீரோவுக்காகவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸுக்காகவும் வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல தந்தி ஒன் சேனல்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன விசித்திரன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸா இருக்காரு. அவருடைய மனைவியும் மகளும் தொடர்ச்சியா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ஆக்சிடென்ட் எல்லாரும் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு கொலையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஸோ இந்த ஒரு கேஸை அவர் கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இந்த கொலைக்கான மர்மத்தை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாள படமான ஜோசப்
ஜோசப் அப்படிங்கிற அந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இன்னுமே நீங்கள் அந்த மலையாள படத்தை நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த படத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இருக்காது, ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.